வணக்கம். டெல்லியில் இறங்கிய கையோடு நேராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்ற இடம் உற்று பார்க்கும் அரசியல் கட்சிகள். இத பத்தின மொழிவர்த்தனை இப்ப நம்ம பார்க்கலாம். நாளை தினம் பாஜகவிற்கு எதிராக கூடியுள்ள இந்திய கூட்டணியின் 4வது ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது. ஏற்கனவே கடந்த 6ஆம் தேதியன்று இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்போது சென்னையில் மிக்ஜாம் புயல் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஓய்வில்லாமல் களப்பணியில் ஈடுபட்டார். இதனால் அந்த இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் அன்றைய தினம் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டமே தள்ளி போனது. அதாவது இந்திய கூட்டணியில் மிக முக்கியமான தலைவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்க்கப்படுகிறார். இதனால் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் அந்த ஆலோசனை கூட்டம் அவ்வளவு வீரியமாக இருக்காது என்று அனைவரும் கருதியுள்ளனர். அதே சமயம் மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார் போன்ற மற்ற முக்கியமான தலைவர்களும் அன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் 6ஆம் தேதி நடக்கிருந்த இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் 19ஆம் தேதி நடைபெறும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே நேற்றைய தினம் திடீரென தென் தமிழகத்தில் கனமழை பெய்ய தொடங்கியது. குறிப்பாக தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாளை தினம் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்திக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்தார். அப்போது பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து தமிழகத்திற்கு தேவையான நிதியுதவி மற்றும் வெள்ள மீட்பு பணிகள் குறித்தும் பிரதமர் மோடி அவர்களிடம் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதன் காரணமாக இன்றைய தினம் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்றிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கோவையிலிருந்து அப்படியே திடீரென விமானத்தின் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். அதன்படி இன்று இரவு 7:30 மணியளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லி விமான நிலையத்தில் சென்று இறங்கினார். அங்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக எம்பிக்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நேராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லி தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்றார். இன்று இரவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு தலைவர்களையும் சந்திக்கவில்லை. மாறாக டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் திமுக எம்பிக்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே நாளை தினம் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரம் கேட்டிருந்தார். அதன்படி உடனடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திக்க பிரதமர் மோடி அவர்களும் நேரம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி இன்று இரவு டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் தங்கி ஓய்வெடுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாளை தினம் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். மேலும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட சில மத்திய அமைச்சர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாளை தினம் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதோடு பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களையும் சந்திக்க இருப்பதால் இந்த பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்று அதிகாலையிலிருந்தே சற்றும் ஓய்வில்லாமல் பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் இறங்கிய கையோடு நேராக தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்று அங்கும் ஓய்வெடுக்காமல் திமுக எம்பிக்களோடு ஆலோசனை மேற்கொண்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.